Good morning, student. I continue this lesson. This is also the 9th lesson. Name of the lesson is Fiscal Economics. Okay, my dear students. So far, I was discussed about the government expenditure. Okay, government expenditure அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் ரெவன்யூ பற்றி நம்ம பேசி ஆகணும். பிகாஸ் அது இன்கம் அப்படி இல்லாமல் செலவு எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது இல்லையா. ஸோ வாட் எவர் த கவர்மெண்ட் அப்படின்னாலும் கூட ஸோ தி கவர்மெண்ட் ஆல்சோ நீடட் டு ஹாவ் சம் ரெவன்யூ டு மீட் தர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் ஸோ டுடே கிளாஸ் வி கோயிங் டு பி டிஸ்கஸ் அபவுட் தி தட் இஸ் பப்ளிக் ரெவன்யூ. ஸோ பப்ளிக் ரெவன்யூ அப்படின்றத நம்ம டாபிக் டுடே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Public revenue occupies an important place in the study of public finance. ஓகேங்களா, அது பப்ளிக் ரெவன்யூன்றது பற்றி சொன்னால் இட்ஸ் ஆக்குபை an important place in the public finance. The government has to perform several functions for the welfare of the peoples. What are the functions கேட்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டாங்க இல்லையா. என்னது the government has to perform several functions இல்லையா. அப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் கேட்காதீங்க. இப்போ லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். எஜுகேஷன், லா அண்ட் ஆர்டர், ஹெல்த், சானிடேஷன்ஸ், டிஃபென்ஸ், அர்பனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் நிறைய நம்ம என்ன பண்ணோம், நிறைய ஹெட்டிங்கில் நம்ம கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க, வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஓகே, they involve sustainable amount of public expenditure which can be financed only through public revenue. ஸோ அந்த மாதிரி இந்த வெல்ஃபேர் ஃபங்க்ஷனுக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த செலவுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், ரெவன்யூ. அந்த 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 செலவெல்லாம் அரசாங்கம் தான் செஞ்சிட்ருக்காங்க. பட் அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக அந்த செலவு பண்ணுறதுக்கு ஒரு நிலையான ஒரு வருமானம் வேணும் இல்லை. ஸோ த அமௌண்ட் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ டு பி ரைஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நெசசிட்டி ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் தி பீப்புள்ஸ் எபிலிட்டி டு பே. இப்போ என்ன சொல்கிறாங்க, அது அரசாங்கத்துடைய அந்த அமௌண்ட்டு தேவைப்படுறதுலேயே அரசாங்கத்தின் ரெவன்யூ வந்து பார்த்திங்க சொன்னால், ஸோ எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு ரெவன்யூ வேணும் அதன் அடிப்படையிலும் அதே நேரத்தில் மக்களால் எந்த அளவுக்கு பே பண்ண முடியும் அரசாங்கத்துக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த அரசாங்கத்தை பப்ளிக் ரெவன்யூ வந்து அக்குமுலேட் பண்ண முடியும், ரெயின் பண்ண. ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுறோம், பப்ளிக் ரெவன்யூ. ஸோ அரசாங்கத்துக்கு வர வேண்டிய அந்த ரெவன்யூ, வாட் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, ஸோ வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைசிங் ரெவன்யூ சொன்னால் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மீனிங் பாருங்கள். அக்கார்டிங் டு டால்டன், த டேர்ம் பப்ளிக் இன்கம் ஹாஸ் டூ சென்ஸ், வைட் அண்ட் நாரோ. அது டால்டனை பொறுத்த வரைக்கும் அந்த பப்ளிக் இன்கம்ன்றது ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க. வைடர், அது பரந்த ஒரு கண்ணோட்டத்துலேயும் குறுகிய ஒரு கண்ணோட்டத்துலையும், வைடர் சென்ஸ்லையும் அதில் நேரோ சென்ஸ்லையும் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி நம்ம சொல்லலாம். உதாரணமாக நேரோ சென்ஸ் பார்க்கும்போது, ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது, it includes only those sources of income of the government which are described as revenue sources. அது இது வந்து என்னன்னா ஒரு ரெவன்யூ சோர்சஸ் அப்படி ஒன்று. இதுவே இந்த ப்ராடர் சென்ஸை பார்க்கும்போது இட் இன்க்ளூட்ஸ் லோன்ஸ் ரெய்ஸ்டு பை த கவர்மெண்ட் ஆல்சோ. என்ன பண்ணால் கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானங்கள் அது இல்லாமல் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த வருமானம் போதாமல் சில லோன் வந்து என்ன பண்ணுறாங்க, இதை ரைஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் நேராக ப்ராடர் சென்ஸை பார்க்குறோம். ஓகேங்களா. Good. Now we are going to be continue the lesson with the classification of public revenue. So source of public revenue பார்த்தீங்கன்னா tax revenue and non tax revenue கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மெயினாக டேக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் ஆர் பேமெண்ட் பை த இண்டிவிஜுவல் இல்லை, தோஸ் ஆர் எலிஜிபிள் இருக்கிற அத்தனை பேருமே டேக்ஸ் கொடுத்துட்ருக்கலாமா. ஸோ நான் டேக்ஸ் ரெவன்யூன்றது வந்து கண்டிப்பாக இது டிஃப்ரெண்ட் சோர்ஸ் அரசாங்கம் தந்துட்டுருக்கு. Of course, tax may be burden for the individuals, of course. ஓகேங்களா. இருந்தாலும் கூட we feel happy and we feel proud to pay the tax in honor, because tax எந்த அளவுக்கு நம்ம ஹானராக பே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சொசைட்டியில் இந்த டிஸ்கிரிமினேஷன்ன்றதும் டிஸ்பாரிட்டிஸ்ன்றதும் டிஸ்இக்லிபிரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் பார்த்துச்சுன்னா அவாய்ட் பண்ணலாம். ஒரு பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் எக்கனாமி ஆர் ஒரு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம டேக்ஸுன்ற விஷயத்தை ஒரு லாயலாக ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. குட்ஸ். டேக்ஸ் ரெவன்யூ, அது கவர்மெண்ட்டுக்கு வர ரெவன்யூ வந்து டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ நம்ம பார்க்குறோம்.
ஸோ அதில் வந்து டேக்ஸ் ரெவன்யூ பார்க்கும்போது ஸோ மீனிங் என்னென்னா tax is a compulsory payment by the citizen to the government to meet the public expenditure. அது ஒவ்வொரு குடிமகனும் அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய கட்டாயமான செலுத்த வேண்டிய கட்டாயமான ஒரு பணமாக தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பணம் தேவை. அந்த பணம் வந்து டேக்ஸ் மூலிமா நாம் கொடுக்குறோம். இட் இஸ் லீகலி இம்போஸ்டு பை த கவர்மெண்ட் ஆன் த டேக்ஸ் பேயர் அண்ட் in no case taxpayer can refuse to pay tax to the government. அது அரசாங்கம் வந்து யாரெல்லாம் டேக்ஸ் கட்டணுன்ற எலிஜிபிள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் டேக்ஸு லெவி பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும், டேக்ஸை வந்து கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். they are not able to escape from the or they are not refused to pay the tax. ஓகேங்களா? ஓகே, definitions. A tax is a compulsory payment made by a person or a firm to a government without reference to any benefit the payer may derive from the government. Okay, அதாவது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அரசாங்கத்திட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆனால் அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய அந்த கட்ட வேண்டிய நம்மளுடைய அந்த வரி பணத்தை நம்ம வந்து கரெக்டாக கட்டணும் அப்படின்றா அன்சல் மொராட் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க அழகாக நமக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா எழுதலாம், மீனிங் கேட்டால் எழுதலாம், டெஃபினேஷன் கேட்டால் கீழே இருக்கிறத எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டால்டனுடைய டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா a tax is a compulsory contribution imposed by public authority irrespective of the exact amount of service rendered to the taxpayer in return and not imposed as a penalty for any legal offense. புரியுங்களா? அது ஸோ இவங்களுக்கு அதிக பெனிஃபிட் கிடச்சிது, இவங்களுக்கு கம்மியான பெனிஃபிட் கிடச்சிது அப்படின்னு எந்த இது கிளாஸிஃபிகேஷன் இல்லாமல் எந்த வேறுபாடு இல்லாமல், ஓகேங்களா, அரசாங்கத்துக்கு யாரெல்லாம் டேக்ஸ் கட்டணும் சூழ்நிலை வருதோ அவங்க கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறத டேக்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? குட் மை டியர் ஸ்டூடெண்ட். நம்ம ஓகே கேரக்டர்ஸ் ஆஃப் டேக்ஸ். ஒரு டேக்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்குன்னா ஒரு கேரக்டர்ஸ் அழகாக ஆடம் ஸ்மித் நம்ம வந்து அழகாக ஒரு கெனான் அப்படின்னு சொல்லக்கூடிய கெனான் ஆஃப் டேக்ஸேஷன் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அதை 2 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட் இஸ் மீன் பை டேக்ஸ்ன்னு கேட்கலாம். வாட் ஆர் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேக்ஸ் 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு வந்து நான் சொல்லும்போதே சைட் பை சைடு என்னென்ன கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ டியர் ஸ்டூடெண்ட், ப்ளீஸ் கேர்ஃபுல்லி வாட்ச் மை வீடியோ. ஓகே, ஸோ கேரக்டர்ஸ் ஆஃப் டேக்ஸ். ஸோ a tax is a compulsory payment made to the government. Okay, first character is a compulsory payment to people on whom a tax is imposed must pay the tax. Refusal to pay the tax is a punishable or offense. அதென்ன சொல்கிறாங்களா, இப்போ யார் வந்து டேக்ஸ் கட்டணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணுதோ அவங்க கண்டிப்பாக டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். யாரெல்லாம் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பட் கட்டாமல் இருக்கிறவங்களோ டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அக்கார்டிங் பை தி ரூல் அவங்க பனிஷ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா there is no quid pro quo between the taxpayer and the public authority. That is, this means that taxpayer cannot claim any specific benefit against the payment of a tax. அதாவது ஒரு டேக்ஸ் பேயருக்குன்னு தனியான ஸ்பெஷலிட்டி எதுவுமே அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? அதாவது வருமானம், அதாவது வசதி அப்படின்றது எதுவுமே கிடையாது. அவங்களுக்கான பெனிஃபிட் எந்த இதுவுமே ப்ரிவிலேஜ் கிடையாது. ஓகேங்களா? டேக்ஸ் பேயர்னு சொல்லிட்டு பட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டேக்ஸ் பேயர்னால் கண்டிப்பாக அதை கட்டி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. எவ்ரி டேக்ஸ் இன்வால்வ்ஸ் சம் sacrifice on part of their taxpayers. Of course, taxpayer ஒரு sacrifice தான், because surplus amount will collect on based tax. ஓகேங்களா? அதனால் அவங்க ஏர்ன் பண்ணுறதுலேருந்து surplus amount வந்து கண்டிப்பாக taxable amount வந்து டேக்ஸ் கட்டி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, a tax is not levied on a fine or penalty for breaking law. ஸோ டேக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனோ ஒரு பெனால்ட்டியே கிடையாது. அது விதியை மீறதுனால ஒரு சட்டத்தை மீறதுனால கொடுக்கின்ற ஒரு பனிஷ்மெண்ட்டு அமௌண்ட்டோ அப்படின்னு கிடையாது. இது ஒரு ஹானரபுளாக ரொம்ப ஒரு நம்ம ப்ரௌடாக நம்ம அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய ஒரு செலுத்த வேண்டிய ஒரு பணம் தொகை இது. ஓகேங்களா? கண்டிப்பாக இது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய ஒரு பணம்ன்றதுனால யூ ஃபீல் ப்ரவுட் டு பே டேக்ஸ் அண்ட் டேக்ஸ் பேயர். ஓகே, because one we supporting the government to functioning well. இப்போ டேக்ஸ் பேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ
வித்தவுட் எனி எவிக்ஷன்ஸ் டேக்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணாமல் எவிக்ஷன் பண்ணாமல் மறைக்காமல் கரெக்டாக அவங்க அமௌண்ட்டு பணம் கட்டினாங்க சொன்னால் கண்டிப்பாக திஸ் பீப்புள் ஹெல்பிங் த கவர்மெண்ட் டு ஃபங்க்ஷனிங் வெல் அப்படின்னு அர்த்தம். அரசாங்கம் வந்து நல்லபடியாக நடப்பதற்கு அவங்க உதவி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் தி தெர் இஸ் சம் டேக்ஸ் ரிசோர்ஸ் ஆர் ஒன்று பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், சர்சார்ஜ் அண்டு செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் இதை பற்றி நம்ம ஒன்று நம்ம இன் கம்மிங் வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ஸோ திஸ் இஸ் த பட் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்லாப் ரேட்டுன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு எந்த அமௌண்ட்டுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் அதாவது டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது சிஸ் பார்க்கும்போது அடிஷ்னல் அது கலெக்ட் பண்ணுறது ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ், டேக்ஸ் இல்லாமல் ஒரு சில ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டுன்னு சொல்கிறது. ஓகேங்களா? சர்சார்ஜ் சொல்கிறது அதுதான் ஒரு குறிப்பிட்ட இன்கமுக்கு மேலே போச்சுன்னா அதை வந்து அபோவ் த ஸ்பெசிஃபைடு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓகேங்களா? குட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், திஸ் இஸ் அ நான் டேக்ஸ் ரெவன்யூ. The revenue obtained by the government from source other than tax is called non-tax revenue. The source of non-tax revenue are அது டேக்ஸ் இல்லாமல் மற்ற வழிகளில் மக்கள்கிட்ட அரசாங்கம் பணம் கலெக்ட் பண்ணுன்னு சொன்னால் அதுக்கு பேர் நான் டேக்ஸ் ரெவன்யூ சொல்லுவாங்க. அதில் வகையில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது அரசாங்கம் இந்த கவர்மெண்ட் so many service to the people. அரசாங்கம் மக்களுக்கு பல்வேறுபட்ட பணிகளை செஞ்சிட்ருக்கு. அந்த பணிகளுக்கான ஒரு ஒரு ஃபீஸாக நம்ம கலெக்ட் பண்ணுறாங்க. இல்லை ஃபீ அது என்ன சொன்னால் எ ஃபீ இஸ் அ சார்ஜ்டு பை பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் ரெண்டரிங் எ சர்வீஸ் டு த சிட்டிசன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீஸ் ஆர் சார்ஜ்டு ஃபார் இஷ்யூவிங் ஆஃப் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸெட்ரா. பர்த் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அதுக்கான ஒரு காஸ்ட், அந்த சர்டிஃபிகேட் காஸ்ட் கொடுக்குறது அது சர்வீஸ்க்கு, அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீஸ் அப்படின்னு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஃபைன் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு பெனால்ட்டி. ஃபைன் பார்க்கும்போது கண்டிப்பாக இது பெனால்ட்டி. ஏ ஃபைன் இஸ் ஏ பெனால்ட்டி இம்போஸ்டு ஆன் அன் இண்டிவிஜுவல் ஃபார் வயலேட்டிங் த லா. அஃப்கோர்ஸ் டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணுறோம், டேக்ஸ் வந்து நம்ம வந்து சரி நேரத்தில் கட்டலை, சில மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டயத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் படி செய்யணும்னா அது கவர்மெண்ட் வந்து பெனால்ட்டி பண்ணுவாங்க. அதை ஃபைன் அப்படின்ற அடிப்படையில் ஒரு பனிஷ்மெண்ட் அமௌண்ட் மாதிரி இது என்ன பண்ணுவாங்க, ஆஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டே கலெக்ட் பண்ணுறாங்க. இது ஸோ வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் ரூல்ஸ், பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃப்டர் தி ஸ்டிபுலேட்டட் டைம் பீரியட்ஸ். இன்கம் டேக்ஸ் வந்து குறிப்பிட்ட டைம் பீரியடில் கட்டாமல் அதை போஸ்ட்பான் பண்ணி கட்டுறதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டு கட்டணும். இப்போ கூட நம்ம வந்து ஸ்கூலில் காலேஜஸில் படிக்கும்போது இப்போ எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னா அந்த டைத்துக்கு கூட கட்டணும்னு சொன்னால் நம்ம என்ன ஃபைன் அமௌண்ட் போட்டு நம்ம கட்டணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபைன்ன்றது வந்து ஒரு அது இது ஓவர் ரூல் பண்ணும்போது ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு பெனால்ட்டி நம்ம வந்து பனிஷ்மெண்ட் அமௌண்ட்டை நம்ம கட்டி தான் ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏர்னிங் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ். இப்போ கவர்மெண்ட்டுக்கு இன்கம் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய சர்வீஸ் நிறையா இருக்குது, அது காசு வாங்கிட்டு வேலை செய்யுது. இப்போ கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இருக்கும். இந்த கவர்மெண்ட்டு த ப்ராஃபிட் ஆர் டிவிடெண்ட் தர் இன்கம் சொல்லுவாங்க. டிவிடெண்ட் விச் த கவர்மெண்ட் கெட் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ். பப்ளிக் என்டர்பிரைசஸ்னால் நான் ஷார்ட்டாக இருக்குல்ல, அது என்னென்ன சொல்ல பார்த்துச்சுன்னா maybe some public enterprises do make good amount of profits. The profit or dividend, so from the that is public expenditures இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம டிரான்ஸ்போர்ட் சொல்லலாம், நம்ம போஸ்டல் சர்வீஸு இதுமாரி சில டிரான்ஸ்போர்ட் பிஆர்டிசி சொல்ல முடியும். அதுமாதிரி நிறையா பிஆர்டிசி தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுமாதிரி சில விஷயங்களில் ப்ராஃபிட் வரக்கூடிய ஏர்னிங் சிஸ்டம்லாம் இருக்குது. டிஸ்டிலரிஸ் எல்லாம் படித்த டிஸ்டிலரிஸ் எல்லாம் நிறையா ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் மக்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து பணம் கிடைச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் லெவி. சார்ஜஸ் லெவிட் ஆன் சர்டைன் மெம்பர்ஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி ஹூ ஆர் பெனிஃபிட்டட் பை த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அது அரசாங்கத்துடைய தனிப்பட்ட ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய அந்த நபர்களிருந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டியூ டு த பப்ளிக் பார்க் or due to the construction of road, people in that locality may experience an appreciation in the value of the property and the land. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில
ஒரு உதாரணமாக டோல்கேட் அது சொல்லலாம், ஒரு பார்க்கில் ஃபீஸ் பண்ணுறது, ஒரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரசாங்கம் வந்து பப்ளிக் பார்க்கோ ஒரு புக் ஸ்டால் புக் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் வந்து சோர்ஸ் ஆஃப் தி ரெவன்யூ ஃபார் த கவர்மெண்ட், தட் இஸ் கமிங் அட் நான் டேக்ஸ் ரெவன்யூ. கிஃப்ட், கிராண்ட் அண்ட் எய்டு, இதை பற்றி நம்ம இந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ இது பார்த்திங்க சொன்னால் a grant from one government to another is an important source for revenue in the modern days. Grant from foreign countries are known as foreign aid. Of course, இப்போ கிராண்ட் அண்ட் எய்டுன்னு பார்க்கும்போது இது வந்து நான் ரீபேமெண்ட்ஸ், திரும்ப கொடுக்க தேவையில்லை. ஸோ அது மாதிரி இப்போது நவீன காலகட்டத்தில் நிறைய தேவைகள் இருக்குது மாடர்ன் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த டிசாஸ்டர், ஸோ டிசாஸ்டர் டைமில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது, சில ஃபாரின் கண்ட்ரிஸு கொடுக்குற அந்த எய்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குட் ரெவன்யூ ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். Grant from foreign countries are known as foreign aid. Developing countries receives military aid, food aid, technological aid, etc. are coming under the grant and aid. ஓகேங்களா, gift, grant, aid சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க சொன்னால் எஸ்டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொன்னது, இட் ரெஃபர்ஸ் டு தி கிளைம், it refers to the claim of the state to the property of person who died without legal hire or document will. அது நோ கிளைம், அதாவது கிளைம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, இது வந்து யாருக்கும் தெரியல, நோபடி கிளைம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்ன அப்புறம் அவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து மேபி வந்து வாரிசு இல்லாமல் உங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு சரியான ஆள் கிடையாது, லீகல் ஹையர் யாருமே கிடையாது இல்லை, லீகல் அத்தாரிட்டி இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து கவர்மெண்ட் அதை வந்து ப்ரொசஸ் பண்ணிக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி அது ப்ராப்பர்ட்டி தட் ரிவர்ட் டு தி ஸ்டேட், அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துருந்தது. அது தனிப்பட்ட முறையில் யாரும் கிளைம் பண்ணுறது ஆளுங்கன்னு சொன்னாங்க ஓகேங்களா. அது அனாதை சொத்துன்னு சொல்லக்கூடாது. ஸோ யாரும் வந்து உரிமை கோரலை, ஒரு குறிப்பிட்ட சொத்துக்கு யாரும் உரிமை எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சொத்து வந்து அரசாங்கத்தை போய் சேர்ந்துடும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியும் அரசாங்கத்துக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் coming under non-tax revenue. Okay, my dear student, go through well because this is an important question. Okay, regarding tax, இப்போ canon of taxation, tax பற்றி பேசும்போது கண்டிப்பாக ஆடம் ஸ்மித் பற்றி நம்ம கொண்டே பேசுவோம். அவருடைய canon அப்படின்னு சொன்னால் குட் பிரின்சிபல் ஆஃப் taxation, அதாவது டேக்ஸ்னால் எப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்குது, கொள்கை அடிப்படையில். ஸோ அந்த மாதிரில ஒரு கொள்கை வகுத்து கொடுத்துருக்காரு ஆடம் ஸ்மித். வாட் மேக்ஸ் எ குட் டேக்ஸ் சிஸ்டம், ஒரு குட் டேக்ஸ் சிஸ்டம் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மேபி ஷுட் எக்கனாமிக்கல், ஈக்விட்டபிள், கன்வீனியன்ட் அண்டு சர்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதாவது ஒரு டேக்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், எக்கனாமிக்கலாக இருக்கணும், ஈக்விட்டபிளாக இருக்கணும், கன்வீனியண்ட்டாக இருக்கணும், சர்டைன் அப்படின்ற ஒரு கேரக்டரோட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளோட புக்கில் வேறு ஹெட்டிங் நம்ம கோர்ஸ் இதே மீனிங் தான், வேறு ஹெட்டிங் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. A good tax system should have the proper combination of all kind of tax having different canons. ஒரு நல்ல டேக்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட கெனான் அதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் கெனான் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லிட்டு அழகாக சொல்லியிருக்காங்க. தட் இஸ் கெனான் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லும்போது த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் குவாலிட்டி விச் ஹேவ் குட் டேக்ஸ், த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் qualities which a good tax should possess are described as canon of taxation. Okay, so this is a canon of taxation given by Adam Smith. Okay, the economical, equitable, convenient, certain, and efficient and flexible என்றது எக்ஸ்ட்ரா அவங்க சேர்த்துருக்காங்க. பட் அவங்க சொன்னது வந்து 4. ஓகேங்களா, குட். ஃபர்ஸ்ட் ஒன் canon of ability. This is called ability to pay taxes சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு டேக்ஸ் அவுட்லேருந்து கலெக்ட் பண்ணும், அதான் எபிலிட்டி டு பே ஓகேங்களா. ஸோ canon of ability சொல்லும்போது the government should impose tax in such a way that the people have to pay tax accordingly to their ability. அவங்களால எவ்வளோ வரி கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க மேலே வரி விதித்து கலெக்ட் பண்ணுறது canon of ability சொல்கிறது. In such a case, a rich person should pay more tax compared to a middle
பர்சன் ஆர் எ புவர் பர்சன். அஃப்கோர்ஸ் புவர் பர்சன்லாம் டைரக்ட் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கட்ட முடியாது. இருந்தாலும் கூட பட் ஆல் நம்ம எல்லாமே போர் இர்ரெஸ்பெக்டிவ் த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாமே டேக்ஸ் கட்டி தான் இருக்கும். அது வந்து டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் கிளாஷ் பண்ணும்போது இன்டைரக்ட் டேக்ஸில் யாரும் அவாய்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சேல்ஸ் டேக்ஸு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் பார்த்து இன்டைரக்ட் டேக்ஸு நம்ம பின்னால் படிப்போம் நம்ம அதை. அதனால் பார்த்திங்கன்னா பட் எபிலிட்டி டு பே, மக்களால் எந்த அளவுக்கு டேக்ஸ் கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறத எபிலிட்டி டு பேன்னு சொல்கிறது. ஓகேங்களா? கேனன் ஆஃப் எபிலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் கேனன் ஆஃப் சர்டனிட்டி. அஃப்கோர்ஸ் அது இப்போது டேக்ஸ் கட்டணும். ஸோ அந்த டேக்ஸ் கட்டும்போது ஒரு அஷூரன்ஸ் இருக்கும், எப்போ கட்டணும், எங்கே கட்டணும், எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும். பார்க்கும்போது the government must ensure that there is no uncertainty regarding the rate of tax or the time of payment. இதான் ரொம்ப முக்கியம். நான் எவ்வளோ கட்டணும் ப்ளஸ் எந்த டைமில் கட்டணுன்றது the government have the responsibility to explain the people, the common person. That's why they said when to pay, where to pay and how much to pay. எப்போ கட்டணும், எவ்வளோ கட்டணும், எங்கே கட்டணும் அப்படின்றது எனக்கு தெரியும். புரியுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்க வேண்டியது தான் கேனன் ஆஃப் டாக்ஸேஷனில். பட் கேனன் ஆஃப் சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ். அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேனன் சொன்னாங்க. பிரின்சிபல்ஸ், குட் கேரக்டர்ஸ். த மெத்தட் ஆஃப் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்களா, த மெத்தட் ஆஃப் டேக்ஸ் கலெக்ஷன் அண்ட் த டைமிங் ஆஃப் த டேக்ஸ் பேமெண்ட் ஷுட் த கன்வீனியன்ஸ் டு த பீப்புள். அதை மக்கள் எப்போ டேக்ஸ் கட்டணும்னு நீங்கள் சொல்லணும்னா எப்போ மக்களால் டேக்ஸ் கட்ட முடியுமோ அப்போ தான் டேக்ஸ் கட்ட சொல்லணும். அப்போ தான் நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சர் பர்சன் எடுத்துங்களேன், he supposed to impose the person or supposed to call the person to pay the tax during the time of harvest. Harvest time la நம்ம நீங்க என்ன பண்ணனும், அவரை tax கட்ட சொல்லணும். ஏன்னா harvest time la they can able to sell the paddy or something, the crops, there is a chance to have the money in their hands, they can able to easily pay the money or tax amount. ஸோ அதை விட்டு நம்ம அந்த ஷோயிங் பீரியடை பார்த்து சொன்னால் they need support. அந்த டைமில் டேக்ஸ் கட்ட சொல்ல முடியுமா? அது வந்து பேரடாக்ஸ், அது வந்து சரி வராது. ஏன்னா அப்போ பார்க்கும்போது த டைம் வேர், எந்த டைம் வந்து சூட்டபிளான டைம் டேக்ஸ் கட்ட சொல்கிறது மக்களுக்கு சொல்லிட்டு அந்த டைமை மென்ஷன் பண்ணி சொல்கிறது தான் சொல்லிட்டு கன்வீனியன்ஸ். மக்களுக்கு ஒரு கன்வீனியன்டான டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், டேக்ஸ் கட்டணும். The government should make convenient arrangement for all the taxpayer to pay the tax without difficulty. Okay. Next one is that is last one is a canon of economy. Of course ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது canon of economy ன்னு சொல்கிறது. The government has to spend more for collecting taxes. For example, salaries are given to the person who are responsible for collecting taxes. The cost of tax collection kept minimum. Of course வெடிக்க சொல்லணும்னு சொன்னால் 100 ரூபா டேக்ஸ் கட்டணும்னு சொன்னால் ஒரு காரு 4 ஆஃபீஸர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி போகுது டேக்ஸ். அது மீனிங் அது. அப்போது எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணணும், அதுக்கு மெத்தடாலஜி, அது எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் கலெக்டிங் த டேக்ஸ் அமௌண்ட்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். அப்போ நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுற அளவு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து எக்கனாமிக் இருக்கும். அது ஒரு மீனிங் இல்லை அதில் இல்லை, அதனால தான் எக்கனாமின்னு சொல்கிறாங்க. இப்போது 1000 rupees ஒரு டேக்ஸ் கட்டணும், அது ஒரு 2000 ரூபா செலவு பண்ணி போய் டேக்ஸ் அவர் வந்து பண்ணுறதா, அது போய் கலெக்ட் பண்ணுறதானா அது ஒரு நல்ல ப்ராசஸ் இல்லை. ஓகேங்களா? அட் சேம் டைம் டு மெயின்டைனிங் அந்த டேக்ஸ் கட்டணும் இல்லையா, அவங்க ஃபைல் மெயின்டைன் பண்ணுறது அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அது ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்காக இருக்கணும். டேக்ஸ் பே இருக்கணும், பே பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் ஃபீஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸுங்க ரொம்ப சிம்பிளாக இருந்தால் தான் ஐ கேன் ஏபிள் டு பே வித்தவுட் த டிஃபிகல்ட்டிஸ். The taxes which collect cost are more than considered as bad taxes. Hence, according to Smith, the government should impose only those taxes whose collection cost are very less and cheap. இப்போ காசு கலெக்ட் பண்ணும்போது கவர்மெண்ட்டுன்னா ஆக்சுவலாக அதுதான் ப்ராசஸ். அது ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் செலவு பண்ணுற விஷயம் இல்லைங்களா, ரொம்ப செலவு பண்ணி டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த கேனன் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வாட் ஆர் தி கேனன் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லிட்டு கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. டியர் ஸ்டூடெண்ட், வெரி கேர்ஃபுல். ஸோ த காஸ்ட் ஆஃப் தி டேக்ஸ் கலெக்ஷன்
kept minimum அப்படின்னு சொல்லி தான் காஸ்ட்டு. ஓகேங்களா, இதை சொல்லுது இந்த டேக்ஸ் சொல்லுது. ஓகே, ஸோ amount of the tax you already know very well, so accordingly you behave. ஸோ பாருங்களேன், டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது எந்த டைமில் கலெக்ட் பண்ணணும், அதை காஸ்ட் எப்படி இருக்கணும், ஸோ யாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பண்ணணும், த கரண்ட் ஆஃப் எபிலிட்டி. ஸோ அதிக சம்பாதிக்கணும் அதிகமான டேக்ஸும், கம்மியான சம்பாதிக்கணும் கம்மியான டேக்ஸும், சர்டனிட்டி எப்போ கட்டணும், வேறு எங்கே கட்டணும், எவ்வளோ கட்டணும் அப்படி சொல்கிறது. கன்வீனியன்ஸ், கண்டிப்பாக அவங்க கையில் எப்போ பணம் இருக்கோ அப்போ தான் டேக்ஸ் கட்ட சொல்லணும். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் கட்டுற அமௌண்ட்டு பார்த்துட்டு சொன்னால் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு கம்மியாக இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த கேனன் ஆஃப் டாக்ஸேஷன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். Go through very well. Okay, my dear student. Okay, I can do the lesson from the next video. Okay, I stop this. இந்த லெக்சர் இதுக்கு லெக்சரை ஸ்டாப் பண்ணுறேன். இதே லெசனை அடுத்த சில இடங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, குட்.